பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். பாண்டவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை தர மறுத்த கௌரவர்களை எப்படியாவது பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக சென்று அந்த ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பாண்டவர்கள் பணிக்க, எப்படி கேட்டாலும் அவர்கள் ராஜ்யத்தை தரமாட்டார்கள் தர்மராஜா. இருந்தாலும் நான் தூதுவனாக செல்கிறேன், அவர்கள் செய்கின்ற அதர்மம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இன்று பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக செல்ல ஒப்புக்கொண்டு நேர அஸ்தினாபுரம் சென்று திருதராஷ்டிரனை சந்தித்து, சிறுவயது முதலே உன்னுடைய மகன் மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால் அவன் செய்கின்ற அனைத்து அதர்மத்தையும் சகித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்று அது எல்லாம் சேர்த்து உன்னுடைய குலத்தை நாசம் செய்யும் அளவிற்கு வந்துவிட்டது திருதராஷ்டிரா அப்படின்னு அவனுக்கு புரியும்படி எவ்வளவோ எடுத்துரைத்தான் பகவான் கண்ணன். அவனை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி, இப்படி அனைவருமே பல உபதேசங்களை துரியோதனனுக்கு கூறியும் அவன் கேட்பதாக இல்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தான் துரியோதனன். அப்பொழுது பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தார். பகவானுடைய பக்தர்கள் மட்டுமே கண்டு மகிழ்ந்தனர். ஏன்னா அதர்மமே உருவெடுத்த நிறைய ராஜர்கள் அந்த சபையில் வீற்றிருந்தனர் துரியோதனாதிகளுக்கு சகாயம் புரிய. அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெளிச்சம் தெரிந்ததே ஒழிய பகவானுடைய ரூபம் அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை. பிறவியிலிருந்தே கண் தெரியாத திருதராஷ்டிரனுக்கு கூட கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால் பார்வை வந்து அவனுடைய அந்த தரிசனத்தை ஆனந்தமாக அனுபவித்தான். பகவான் கிருஷ்ணனிடம் பிரார்த்தனை செய்தான் திருதராஷ்டிரன், உன்னை பார்த்த இந்த கண்கள் இந்த உலகத்தை இனி பார்க்க விரும்பவில்லை, இந்த கண்ணை எடுத்து விடு என்று கேட்டுக்கொண்டார். அப்போ அந்த பார்வையை மீண்டும் எடுத்து கொண்டார். இப்போ எவ்வளவு சொல்லியும் துரியோதனாதிகள் கேட்பதாக இல்லை என்று ரதத்தில் ஏறினான் பகவான் கிருஷ்ணன். குந்தியிடம் சென்று உபப்ளாவ நகரத்திற்கு செல்கிறேன், உன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொன்னா மிக நீண்ட நெடிய உபதேசத்தை அவள் கூறினாள். விதுலா உபாக்கியானம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சத்திரிய தாய் தன்னுடைய மகனுக்கு எப்படியெல்லாம் வீரத்தை சொல்லிக் கொடுப்பாள் என்பதனை சொன்னார். அப்போ அதையெல்லாம் தெரிந்தவுடன் அஸ்வத்தாமனை சந்தித்து, தயவு செய்து முழு பலத்தையும் காட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமனிடம் சொன்னான். இதுவரை குந்தி செய்த உபதேசத்தினை எல்லாம் கேட்ட பீஷ்மரும் துரோணரும் துரியோதனிடம் கூறினர், நாங்கள் நிஜமாக உண்மையில் இருக்கக்கூடிய பாசத்தினால் போர் புரியவில்லை, தெரிந்தோ தெரியாமலோ அன்னம் தின்றோம் இல்லையா, அதனுடைய கடனுக்காக நாங்கள் நிச்சயமாக போர் புரிகிறோம். ஆனால் நாங்கள் இருப்பதோ இனி கொஞ்ச நாள் மட்டுமே. அப்படின்னா அவர்களும் இந்த போரில் இறக்கத்தான் போகிறார்கள் என்பதனை முன்கூட்டியே அறிவித்தாயிற்று. அது மட்டுமா அப்படின்னா பகவான் கண்ணன் கர்ணனை சந்தித்தார். கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறப்பின் ரகசியத்தை, அதாவது குந்திக்கு பிறந்தவன் நீ, பாண்டவர்களுக்கு மூத்தவன் நீ, என்னதான் சூரிய புத்திரனாக இருந்தாலும் குந்தி திருமணம் செய்த பின்னர் அந்த கணவனுக்கு உரிய மகனாகிறான், இதுதான் தர்மசாஸ்திரம். அப்போ பாண்டவனுடைய மூத்த ஜேஷ்ட புத்திரன் நீ, அப்போ அங்க இருக்கக்கூடிய ராஜ்யத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும். பாண்டவர்கள் அத்தனை பேரும் இன்முகமாக உன்னை வரவேற்பார்கள் கர்ணா, செல். அப்போ எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கண்ணன் கர்ணனிடம் கூறினான். ஆனால் இதுவரை தன்னை வளர்த்த அதிரதரையும் ராதேயனை பற்றியும் நண்பனாக இருந்து எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலையில்
அந்த நண்பன் துரியோதனன் முழுவதுமாக என்னை நம்பிக்கொண்டிருக்கிறான். அவனை நம்பி அவனை விட்டு என்னால் வர முடியாது என்பதனையும் பகவான் கண்ணனிடம் கர்ணன் கூறினான். அது மட்டுமா அப்படின்னா, கர்ணனுக்கு நிறைய அபசகுனங்கள் தோன்ற ஆரம்பித்தன. நிச்சயமாக யுத்தத்தில் பாண்டவர்கள் தான் ஜெயிக்கப் போகிறார்கள், அதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை. அது மட்டுமே அல்லாமல் துரியோதனன் தோல்வியுறப் போகிறான் என்றால், எப்பொழுது ஒரு தேசத்தில் பிராமணர்களுக்கு அதாவது அதர்மங்கள் நடக்கிறதோ, ஆதரிக்காது இருக்கிறார்களோ, அப்போ நிச்சயமாக அந்த ராஜ்யம் வீழும் என்பது தர்மசாஸ்திரம். அது மட்டுமா அப்படின்னு கேட்டா, அப்பொழுதே முதல் படி ஆரம்பித்து விட்டது. அடுத்து இதுவரை தான் கற்று வந்த பாடம் சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு எப்பொழுது ஒரு ராஜர்கள் துவேஷம் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ, எந்த ஒரு தவறுக்கும் பிராயச்சித்தம் என்பது இருக்கிறது. ஆனால் குருவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த துரோகம், அவர்கள் மேல் காட்டுகின்ற அந்த துவேஷம், இதற்கு எந்த பரிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பிராமணர் மேல் காட்ட அந்த துவேஷம், குருகள் மேல் காட்டின அந்த என்ன சொல்லுது அபவாதம், இது எல்லாமே துரியோதனன் வீழ்ச்சிக்கு மிக பெரிய காரணம் ஆகிறது. அப்போ கணசெல்லாம் என்ன வருது அப்படின்னா, துரியோதனன் பின்னால் மிகப்பெரிய வெளிச்சம் காண்பதாக எனக்கு தெரிகிறது. அதே மறுசமயம் தர்மராஜன் ஒரு 1000 படிக்கட்டுகளை ஏறி மிகப்பெரிய சிம்ஹாசனத்தில் அமர்கிறது போல் தோன்றுகிறது. பாருங்க, தர்மராஜன் நிச்சயமாக ராஜ்யத்தை பிடிப்பான், அதே போல துரியோதனன் அழியப் போகிறான் என்கின்ற சூச்சனை எனக்கு தெரிகிறது கண்ணா. இதை சொல்லிக் கொண்டிருப்பது யாருன்னா, சாக்ஷாத் கர்ணனுக்கே இவ்வளவு விஷயம், இவ்வளவு அபசகுனங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறது. பாரு, இப்போ உன்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது அப்படின்னா, இந்த பூமி முழுக்க ரத்தை கதை படிந்தது மாதிரி தெரிகிறது. அப்படின்னா உன்னுடைய குலமும் நாசமாக போவது என்னுடைய கனவில் தெரிகிறதுன்னு கண்ணன் முன்னாடியே கர்ணன் சொன்னான். யாதவ குல நாசம் கூட கர்ணனுக்கு முன்கூட்டியே அபசகுணம் காணும் அளவுக்கு தர்மசாஸ்திரத்தை அறிந்தவனாக கர்ணன் இருக்கிறான். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா பாருங்க, ஏன்னா தர்மராஜதிகள் பற்றிய கனவு வரும் பொழுது அவர்கள் எல்லாம் எப்படின்னா, நெய்யால் செய்த பாயசத்தை அற்புதமாக அறிந்து கொண்டு இருக்கின்றனர். அப்படின்னா அது சுப சூச்சனை, பாண்டவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே தெரிகிறது. அது மட்டுமா அப்படின்னா, யுத்தத்தில் அத்தனை பேரும் நிச்சயமாக சாகத்தான் போகிறார்கள். ஏனென்றால் கௌரவாதிகள் அத்தனை பேரும் தக்ஷிண திக், தெற்கு முகமாக பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய கனவில் இதெல்லாம் தெரிகிறது பாருங்க. அப்போ இது அத்தனை விஷயத்தையும் கூறியதை கேட்ட பகவான் கண்ணன், பார், நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன், பாண்டவனின் மூத்தவனாக இருந்து அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய். உன்னுடைய நிஜமான தாய் தந்தையர் யார் அப்படின்னா குந்தி, பாண்டு. அப்போ இவ்வளவு சொல்லியும் தர்மத்தின் பக்கம் நிற்பதற்கு உன்னுடைய மனம் ஒப்பவில்லை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் என்ன செய்யறான், இதையே தீர்மானம் செய்த உடனே கர்ணன் சொல்றான், கண்ணா, நீ என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் நிச்சயமாக அதிரதனுக்கு, ராதேயனுக்கு, என்னை நம்பி இருக்கும் திருதராஷ்டிரனுக்கு நிச்சயமாக துரோகம் செய்ய மாட்டேன். உன்னை இனிமேல் நான் பார்ப்பேனோ இல்லவோ எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, இனிமேல் யுத்தத்தில் நான் இறந்து சொர்க்கத்தில் நான் இருக்கும் பொழுது
நாம் இதை பற்றி அதிகமாக பேசுவோம் என்று நினைக்கிறேன். பாருங்க, யுத்தத்தில் நான் வீழ்த்தப்படுவேன் என்பதை பகவான் கண்ணன் முன்னாடி கர்ணன் ஒப்புக்கொண்டார். நிச்சயமாக யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்ணன் அமைதியானார். இப்போ உபப்ளாவ நகரத்திற்கு நேராக பகவான் கிருஷ்ணன் கிளம்ப, கிருஷ்ணன் பாருங்க, இதுவரை என்ன என்ன நடந்ததோ அதில் எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது கர்ணன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் பாண்டவர்களிடம் கூறவே இல்லை. அதாவது கர்ணன் தான் மூத்தவன், குந்தியினுடைய மகன், இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பாண்டவர்களிடம் பகவான் கண்ணன் தெரிவிக்கவே இல்லை. சரி, இப்போ இந்த நேரத்தில் விதுரன், பகவான் கிருஷ்ணன் கிளம்பிவிட்டான், இனி யுத்தம் தான் இதற்கு தீர்வு என்கின்ற முடிவு வந்துவிட்டதே என்கின்ற ஆதங்கம். உடனே விதுரன் நேரா குந்தியிடம் வந்தார். விதுரனுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டவர்கள் மேலும் பாசம் அதிகம், அதே போல கௌரவர்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது என்று உளமாற நினைத்தவன் விதுரன். ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அவர்களுடைய நடத்தையால் வருகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்தவன் விதுரன். எப்படியாவது இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று உளமாற நினைக்கிறான். துரியோதனன் மனம் மாறி அந்த ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஜீவன் யார் அப்படின்னா விதுரன். பாரு, குந்தி, உன்னுடைய குழந்தைகள் அனைவரும் சரி நிச்சயமாக காப்பாற்றப்படுவர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர்கள் இன்னும் சாந்தி வேண்டும், அதாவது யுத்தம் தேவையில்லை, எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் சமரசம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரும் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ யுத்தம் என்பது நிச்சயமாக சரியல்ல. வயசு ஆனாலும் ராஜனாக அமர்ந்திருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு புத்தி என்பது இல்லவே இல்லை. துரியோதனனுக்கு புத்தி இல்லை என்றாலும் அவனை சுற்றி இருக்கிறான் பாருங்க, இந்த ஜெயத்ரதன், சகுனி, கர்ணன், துச்சாசனன், இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து துரியோதனனுக்கு நல்ல யோசனை வரவிடாமல் அதர்ம சிந்தனையிலேயே அவனை இருக்க வைப்பவர் யார் அப்படின்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 4-5 பேர் மட்டுமே. அப்போ இதனால விளைவு என்ன அப்படின்னா தர்மம் நிச்சயமாக நாசமாக போகிறது. அப்போ தர்மம் எப்பொழுது ஒரு இடத்தில் இல்லையோ அந்த ராஜ்யம் நிச்சயமாக நாசமாகிவிடும். அதுல ஏன்னா எனக்கு ராத்திரி என் படுத்தால் உறக்கம் வர மாட்டேன் என்கிறது குந்தி, நான் என்ன செய்வேன்? எப்படியாவது இருவருக்கும் எந்த விதமான என்ன சொல்லுது ஆபத்தும் நேராமல் காக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ குந்தி இதனை கேட்டு, நிஜமானவே இந்த யுத்தம் எதற்காக நடக்கிறது விதுரா? துட்டிற்காக, பணத்திற்காக, செல்வத்தின் மேல் இல்ல மோகத்திற்காக. பாண்டவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இந்திரபிரஸ்தத்தில் இருக்கின்ற அந்த தங்கம், வஜ்ரம், இதையெல்லாம் கண்ட துரியோதனன் அதன் மேல் மோகப்பட்டு தானே இது அத்தனையும் எனக்கே வேண்டும் என்கின்ற நினைப்பில் அதர்மத்தின் மூலமாக, பகடையாட்டம் மூலமாக அது அத்தனையும் அபகரித்து கொண்டு தன்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதனுடைய ஆழமான விஷயம் என்னவென்றால் செல்வத்தின் மேல் இல்ல, அந்த மோகத்தினால் தான் இந்த யுத்தமே நடக்க போகிறது. ஆனால் யுத்தம் என்று செய்தால் நிச்சயமாக தோஷம் கண்டிப்பா வந்தே வரும். யுத்தம் செய்யவில்லை என்றாலும் தோல்விதான் ஏற்படும். ஏன்னா காட்டுக்குத்தான் செல்லணும் பாண்டவர்கள். யுத்தம் வேண்டாம், இவர்கள் ராஜ்யமும் தரமாட்டாங்க. இதுக்கு தீர்வு என்ன? பாண்டவர்கள் காட்டுக்கு செல்வார்கள். இதுவும் தோல்விக்கு சமம். அப்போ ஒன்று சொல்கிறேன்,
பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வது அப்படின்னா அதை விட சாவதே மேல். எது? பாண்டவர்கள் தங்களுக்கு உரிமையானதை மீட்க முடியாமல் காட்டிற்கு சென்று ஒருவேளை அவர்கள் தபத்திற்கு செல்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் இருப்பதை விட சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பாருங்க, பாண்டவர்கள் இயற்கையிலேயே தர்மவான்கள், பீஷ்மாச்சாரியார் வளர்த்தவர்கள் இவர்கள். பாருங்க, துரோணர் சாமானியமில்லை. அந்த துரோணாச்சாரியாருக்கு பிரிய சிஷ்யர்கள் பாண்டவர்கள். ஆனால் பாப்பி துரியோதனன், சகுனி, கர்ணன், இதனால துரியோதனன் நாசமாகி கிடக்கிறான். இப்போ வேற வழியே இல்லை, நானே செல்கிறேன் என்று குந்தி புறப்பட்டால் கர்ணனை சந்திக்க. நிச்சயமாக நான் நேரடியாக கர்ணனை சந்தித்தால் நிச்சயமாக இந்த யுத்தம் நடக்காமல் இருப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு குந்தி கர்ணனை சந்திக்க புறப்பட்டாள். குந்தி கர்ணனை சந்தித்தாளா? என்ன கேட்டால்? என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.